படிப்படியாக கனமழை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் தீவிரமாகி வருகிறத பார்க்க முடிகிறது. நெறைய மாவட்டத்தில் பல இடங்கள்ல கனமழையும் பதிவாகி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு தொடர்ந்து இந்த மழை வாய்ப்புகள் மேலும் அதிகரிக்கும். இன்னும் எங்கெல்லாம் தென் மாவட்டத்தில சரியா மழை வரலையோ, அந்த பகுதிகளுக்கெல்லாம் கனமழை பொறுத்தவரைக்கும் அதிகரிக்க போது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்து நமக்கு மார்ச் 2 வரைக்கும் நமக்கு நேரங்கள் இருக்கு. அதற்குள்ளாக இன்னும் நிறைய பகுதிகள்ல கனமழையும் தீவிரமாக போது. தென் மாவட்டத்துல இப்போ வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 7 மாவட்டங்கள் வரைக்கும் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது. கடந்த சில தினங்களாக உங்களுக்கு நம்ம அறிவிப்புகள்ல கொடுத்துக்கிட்டே இருந்தோம். மழை பொழிவு எங்கெல்லாம் இருக்கும், எங்கெல்லாம் மழை இருக்காதுங்கிற தகவலையும் உங்களுக்கு சேர்த்து தான் கொடுத்தோம். மழை வரக்கூடிய பகுதி மட்டும் நம்ம சொல்லல. மழை இல்லாத பகுதிகளுக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு அறிவிப்புகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து இன்னும் எத்தனை நாட்களுக்கு கனமழை நீடிக்கும், எங்கெல்லாம் இன்னும் மழை வாய்ப்புகள் மேலும் தீவிரமடையும் அப்படிங்கிற மிக தெளிவான மற்றும் விளக்கமான வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க பாருங்க. போய் சப்ஸ்கிரைப் பட்டனை முதல்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம ஒரு லைக்கை போடுங்க. கொஞ்சம் பேர் தான் லைக் பண்றீங்க. எல்லாருமே நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய மழை வாய்ப்புகள் பத்தி நம்ம இன்னும் அதிகமாக நம்ம பேச போகிறோம். இது வெறும் ஏதோ மார்ச் 1ஆம் தேதி 2ஆம் தேதியோட முடிகிற மழை கிடையாதுங்க. அதுக்கடுத்து இன்னும் நிறைய நாட்கள் மழை இருக்குன்னா சென்னை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் அடுத்து எப்போதாங்க நாங்கள் மழையை பார்க்க போறோம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் போன்ற மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள், திருவள்ளூர், காஞ்சிபுரத்துலலாம் நாங்கள் அடுத்த மழை எப்போதான் பார்க்க போறோம்னு தெரியல. ஒரே வெயிலுடைய தாக்கம் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு அப்படிங்கிற தகவலையும் நீங்க சொல்லி தொடர்ந்து கொடுத்திருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம தேதிகள் அறிவிப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். இன்னும் ஒரு 3 நாட்கள் மட்டும் இந்த தென் மாவட்டத்தில் பரவலாக மழை இருக்கு. அதை மட்டும் நம்ம மிக தெளிவாக பார்த்துட்டு அடுத்தடுத்து வட தமிழ்நாட்டிற்கும் மழை வாய்ப்பு எப்போ அப்படிங்கிறதையும் மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க. தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. அந்த 15 மாவட்டங்களிலும் உறுதியாக மழை கிடைக்கும். அதாவது ஒரே நேரத்தில் இந்த 15 மாவட்டத்திலும் மழை வருமானா கண்டிப்பாக கிடையாது. சில மாவட்டத்தில் மாலை நேரங்கள், சில மாவட்டத்தில் இரவு நேரங்கள், சில மாவட்டத்தில் அதிகாலை நேரங்கள் என மழை வாய்ப்புகள் ஆங்காங்கே பதிவாகும். அதனால இப்ப சொல்லக்கூடிய இந்த 15 மாவட்டத்திலையும் ஒரே நேரத்தில் எங்களுக்கு மழை வரும்னா கண்டிப்பா வராது. பெரும்பாலும் மாலை இரவு நேரத்திலேயே நீங்க மழை வாய்ப்புகள் அதிகமா எதிர்பாருங்க. கனமழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள் ராமநாதபுரம் மாவட்டங்கள். ராமநாதபுரத்தை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே கனமழை பதிவாகிட்டே இருக்கு. தொடர்ந்து ஏற்கனவே இதுவரைக்கும் 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ராமநாதபுரத்தில் கடந்த 2 நாட்களாக நம்ம எடுத்து பார்க்கும்போது 10 சென்டிமீட்டர், அதிகபட்சம் 10 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே ராமநாதபுரத்தில் பதிவாகி இருக்கிறது. இன்னும் நமக்கு மழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய மார்ச் 2 வரைக்கும் காத்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்னும் சில இடங்கள்ல மழை சரிவர பெய்ய ஆரம்பிக்கல. மழையும் ஆங்காங்கே மட்டுமே, அதாவது பகுதியான மழையாக தூத்துக்குடியில பதிவாயிருக்கு. மாவட்டம் முழுவதுமாக அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு பதிவாகக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்கனவே கனமழையெல்லாம் வந்தாச்சு. சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம் போன்ற பகுதிகள், அதை தொடர்ந்து ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி போன்ற பகுதிகள், நிறைய இடங்கள்ல திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை வர ஆரம்பிச்சாச்சு. கனமழையும் தொடர்ந்து அங்கே பதிவாகிட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடத்துல வானம் மேகமூட்டம், சில இடத்துல மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம், சில இடங்களில் மட்டும் பகுதியாக மிதமான மழை கிடைக்கும். மதுரை மாவட்டத்தில் நமக்கு பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். விட்டு விட்டு நமக்கு லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும் மதுரை மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். இங்கெல்லாம் பகுதியான கனமழை தான். மதுரை, திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் போன்ற மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர்லாம் பகுதியான கனமழை, சில இடத்துல மிதமான மழை, சில இடங்கள்ல கனமழைன்னு ஆங்காங்கே பகுதியா இருக்கும். மார்ச் 2 வரைக்கும் நமக்கு மழை இருக்கு. அதனால இன்று முதல் படிப்படியாக மழை மேலும் தீவிரமடைந்து மார்ச் 2 வரைக்கும் உங்களுக்கு விட்டு விட்டு கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இந்த மாவட்டங்கள்ல. சிவகங்கை மாவட்டங்கள் நிறைய இடங்கள்ல பரவலாக நமக்கு மிதமான மழை பொழிவு பதிவாகக்கூடும். நாகப்பட்டினம் மாவட்டங்கள், வேதாரண்யம், வேளாங்கண்ணி, கோடியக்கரை போன்ற பகுதிகளில் கனமழையும், மற்ற இடங்களில் மிதமான மழையும். அதை தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதி மிதமான மழை மட்டும்தான். வடக்கு பகுதியில் அதிக மழை எதிர்பார்க்காதீங்க. தெற்கு பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு. திருவாரூர் மாவட்டத்திலும் தெற்கு பகுதிகளில் பரவலாக மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம், மிதமான மழை வாய்ப்பு இருக்கு. திருச்சிராப்பள்ளியில சில இடத்துல மிதமான மழை, சில இடங்கள்ல கனமழைன்னு பதிவாகும். குறிப்பாக திருச்சி மாவட்டம் முழுவதுமாகவே பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. தொடர்ந்து உங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்குள்ள இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் பரவலாக பதிவாக வாய்ப்பு. புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மிதமானதிலிருந்து கனமழை பதிவாகும்.
இப்போ சொன்ன மாவட்டங்கள்ல உங்களுக்கு மழை பெய்யாத பகுதிகள் இருந்துச்சுன்னா, அடுத்து வரக்கூடிய இந்த மார்ச் 2க்குள்ள மழை நமக்கு பதிவாகிரும். கவலைப்படாதீங்க. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இப்ப அறிவித்த இந்த மாவட்டங்கள்ல நமக்கு பரவலாக மழை பொழிவுங்கிறது எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்தவரைக்கும், சேரன் மகாதேவி, திருநெல்வேலி மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாயிருக்கு. தங்கச்சி மடம் பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு கடந்த 24 மணி நேரத்துல பதிவானதை பார்க்கிறோம். தொடர்ந்து இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல, நிறைய பகுதிகளில் கனமழை உறுதியாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து வரக்கூடிய மார்ச் 2 வரைக்கும் அறிவித்தபடி பரவலாக கனமழை எச்சரிக்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள்ல கண்டிப்பாக இருக்கிறது நண்பர்களே. அதனால மார்ச் 2 வரைக்கும் கனமழை இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. மழை வராத மாவட்டங்கள், மழை சரிவர இல்லாத பகுதிகள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பரவலாக இந்த மழை பொழிவு இருக்கும். டெல்டா மாவட்டத்தில் மீதம் இருக்கக்கூடிய இந்த மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம வட தமிழக உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா இங்க வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் ரொம்பவே தீவிரமாயிட்டு இருக்கு. அனல் காற்று பயங்கரமாக வீசி வருது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பகல் நேரங்களில் அனல் காற்று பகல் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் நிறைய பகுதிகளில் அனல் காற்று வீசி வருகிறது. அதே மாதிரி உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. அனல் காற்றும் வீசி வருகிறது. இது எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போதைக்கு முடிவுக்கு வராதுங்க. ஏன்னா நம்ம கோடை காலத்துக்குள்ள நோக்கி போயிட்டு இருக்கிறோம். பொதுவாக கோடை காலம் அப்படின்னாலே இன்னும் நமக்கு பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை உயரதான் செய்யுமே தவிர குறைய வாய்ப்பு இருக்காது. எப்போ நமக்கு குறையும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மழை வர வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் பகல் நேர வெப்பநிலைங்கிறது அந்த காலகட்டங்களில் மட்டும் சற்று குறைந்து காணப்படும். அப்படி பார்க்கும்போது வட தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு மழை வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம். மழை எதிர்பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இருக்கிறவங்க மழையை அதிகமாக எதிர்பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. மழை கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் மட்டும்தான் இந்த மழை கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் தொடர்ந்து இன்னும் சென்னை பகுதிகளில் மழை வரணும்னு கேட்குறீங்க. உங்களுக்கு இன்னொரு தேதிகளில் நமக்கு மழை வரும். அது எந்த தேதிகள் அப்படிங்கிறத வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம். தற்போதைக்கு வட தமிழ்நாட்டில் மழை எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுறோம். தென் மாவட்டத்திற்கு மட்டும் ஒரு சில இடங்களில் பரவலாக இந்த மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. நமக்கு தென்மேற்கு பருவமழையில் உள் மாவட்டங்கள் நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்குது. எப்படியும் நமக்கு மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும். அதுக்கப்புறம் ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் மிகச் சிறப்பான மழை பொழிவு எல்லாமே பதிவாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் நண்பர்களே. நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஏதோ மார்ச் 1ஆம் தேதியோட முடிகிற மழை கிடையாது. அதுக்கடுத்து ஏப்ரல் மாதங்கள் எப்போ இருக்கும், மார்ச் இறுதியில் எப்போல்லாம் எங்கெல்லாம் கனமழை வரப்போகுதுங்கிற தகவலை அடுத்தடுத்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம், அறிவிப்புகளில் தெரியப்படுத்த போகிறோம். தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.